வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்தியரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். நம்ம நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் முழுக்க நம்முடைய இளமையை காக்கக்கூடிய உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன உணவு வகை, ஆனா அது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர், நம்ம இது வரைக்கும் 2 உணவு வகை பார்த்தாச்சு. இன்னைக்கு என்ன உணவு வகை டாக்டர்? இன்னைக்கு கரிசாலை தைலம்னு பேரு. ஓகே. கரிசலாங்கண்ணி இலை சாறு, அப்புறம் கருவேப்பிலை சாறு, நல்லெண்ணெய் இதை கலந்து செய்யக்கூடிய ஒரு எண்ணெய். ஓகே. இது உள்புறமாக, அதாவது உள்ளவும் சாப்பிடலாம், வெளிப்புறமாகவும் அப்ளை பண்ணலாம். ஓகே. அது மூலமா அந்த உள்ளும் புறமும் இது பயன்படுத்துறதன் மூலமாக இளமையோடு இருக்கிறதுக்கான வழிவகைகளை செய்யும். ஓகே. கரிசலாங்கண்ணி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு வள்ளலார் மூலிகைன்னு பேர். கண்டிப்பா. வள்ளலார் எல்லாரையும் கண்டிப்பா நீங்க இந்த கரிசலாங்கண்ணியை பயன்படுத்துங்க அப்படின்றத வலியுறுத்தி சொல்றாங்க. இன்னைக்கும் வள்ளலாரை பின்பற்றி வரக்கூடிய இந்த சன்மார்க்கிகள்னு சொல்லக்கூடியவங்க, சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்க எல்லாமே அந்த கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தி ஆரோக்கியமா இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். ஓகே. அவங்க யோக பயிற்சிகள் செய்யலாம், எது செய்யலாம். யோகத்துக்கு துணை புரியக்கூடிய, உடம்பை அழியாமல் பாதுகாக்கக்கூடிய, மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த கரிசலாங்கண்ணிக்கு உண்டு. அதனால அந்த கரிசலாங்கண்ணி கீரை சாறை எடுத்து கருவேப்பிலை சாறும் கலந்து ஒரு நல்லெண்ணெயும் கலந்து நாம ஒரு எண்ணெய் தயாரிக்க போறோம். இந்த எண்ணெய் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, காலையில பல் துலக்கிறதுக்கு முன்னாடி, நல்லாவே எல்லாரும் கவனிச்சுக்கணும், பல் துலக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெருவிரல்ல ஒரு 4 துளி வச்சு உள்நாக்குல தடவிடணும். ஓகே. ஒரு 4 துளியை உள்நாக்குல தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் வாயை மூடிட்டு யார்ட்டையும் பேசாம அமைதியா உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறமா நாம பயன்படுத்தக்கூடிய அந்த பல் துலக்கக்கூடிய பொடியை வச்சு பல் துலக்கினாச்சுன்னா மார்பில் தங்கி இருக்கக்கூடிய சளி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலக்கி வெளியில வந்துகிட்டே இருக்கும். ஓகே. இந்த காலையில எழுந்த உடனே மார்பில் இயல்பாவே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கோழை இருக்கும். அந்த கோழையை நாங்க யமனுக்கு சமமா சொல்லுவோம். ஓகே. சித்தர்களும் அதுதான் சொல்றாங்க. என்ன காரணம்னா, இது தங்கி இருந்து இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாச்சுன்னா உடம்பு ஒரு மந்தம் நிலையில இருக்கும், போதுமான அளவுக்கு ஆற்றல் இருக்காது, புத்தி தெளிவு குறைவு ஏற்படும், தெளிவா சிந்திக்க முடியாது, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை முழுமையா வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது அன்னைக்கு புத்தி கூர்மையோட செயல்படுறதுக்கும், பசி சீரணமா மண்டலம் இதெல்லாம் சிறப்பா செயல்படுறதுக்கும் உதவியா இருக்குது. அதனால உள்நாக்குல தடவக்கூடிய அந்த கரிசாலை எண்ணெய் அப்படிங்கிறது மார்புல தங்கி இருக்கக்கூடிய கோழையை முழுமையாக கரைச்சு வெளியில கொண்டு. அதுக்கப்புறமா நம்ம பல் பொடியை வச்சு பல் துலக்கும் போது திரும்ப திரும்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த சளி வந்துகிட்டே இருக்கும். வர வர நம்ம காரி உமிழ்ந்துகிட்டே இருந்தோம்னா மார்பு தெளிவாயிடும், புத்தி கூர்மையும் ஏற்படும். இதே எண்ணெயை 10 சொட்டு அளவுக்கு காலையில வெறும் வயிற்றுல உள்ளுக்கும் சாப்பிடலாம், இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் ஒரு 10 சொட்டு சாப்பிடலாம். இதே எண்ணெயை தலையில நல்லா உச்சியில தேய்ச்சி, உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் நல்லா தேய்ச்சி, நவதுவாரங்கள்லையும், குறிப்பா கண்ணு, காது, மூக்கு, கண்ணுல 1 துளி, மூக்குல 2 துளி, காதுல 3 துளி, விரல், நகை, கண்கள், மறைவிடங்கள் எல்லா இடத்துலையும் ஊறுற மாதிரி வச்சிருந்து வாரம் 1 நாள் எண்ணெய் குளியல் செஞ்சோம் அப்படின்னாச்சுனாலும் இளமை பாதுகாக்கப்படும். எத்தனையோ விஷயங்களுக்கு நாம நிறைய செலவு பண்ணுவோம். ஆனா இந்த எண்ணெய், தூய அந்த செக்கில் ஆட்டின எண்ணெய், இந்த கரிசலாங்கண்ணி சாறு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக செலவு பிடிக்குமே நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இது நிச்சயமாக பல நோய்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்கு. நோய் வந்த பிறகு ஓடி போய் 500 1000 செலவழிக்கிறத விட நாம இந்த எண்ணெய் தயாரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னாச்சுன்னா வீட்டோட ஒரு சித்தர் நம்ம கூட இருக்கிற மாதிரி அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு தைலத்தை தான் இன்னைக்கு நீங்க செய்து காட்ட போறீங்க. கண்டிப்பா டாக்டர். மார்பிள் தங்கி இருக்கக்கூடிய சளி மட்டும் இல்லாமல் வயிறு, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அலர்ச்சி, ரொம்ப நாள் பட என்னதையோ சாப்பிட்டு நம்ம முறைப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால பாதிப்படையக்கூடிய முதல் உறுப்பு அப்படிங்கிறது வயிறு. அதுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் முழுமையா நீக்கிறது, கல்லீரலை பலப்படுத்துறது, லிவர் டிசார்டர்ஸ்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு, கிட்னியினுடைய ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெயின் டெவலப்மெண்ட், அதாவது மூளையினுடைய ஆற்றலை ஒரு படி மேலே தூக்குறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி எண்ணெய் உதவியா இருக்கும். கரிசலாங்கண்ணி தைலம் உதவியா இருக்கும். இத்தனை நன்மைகளும் சேர்ந்துச்சுன்னா இந்த காலத்துல வரக்கூடிய அத்தனை நோய்களும், தொற்று நோய்களாக இருக்கட்டும், தொற்றாத நோய்களாகட்டும், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் ரெண்டுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த எண்ணெய்க்கு உண்டு. இதை இயக்கம் சீராகிறது, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதனுடைய பின் விளைவுகள், லேட் ஸ்டேஜ் காம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அது வராம தடுக்கிறதுக்கு இது மாதிரி பல நன்மைகள் இந்த எண்ணெயில இருக்குது. இது ரொம்ப எளிது செய்யறதுக்கு, எல்லாம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். கீரைக்காரங்கிட்ட சொன்னாச்சுன்னா அந்த கரிசலாங்கண்ணி கீரை கிடைச்சிடும். கருவேப்பிலை எல்லார் வீட்லயும் கூட பின்னாடி இருக்குது. கண்டிப்பா. அதை வச்சு நம்ம ஒரு அருமையான ஒரு எண்ணெய் செஞ்சு வச்சுட்டோம்னா இது இந்த
இளமையை பாதுகாப்பதற்கு மிகவும் உறுதுணையாக நமக்கு இருக்கும். ஸோ இவ்ளோ பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச இந்த தைலத்த வந்து நான் செய்யாம இருந்துட்டேன்னா, அவங்க கண்டிப்பா என்கிட்ட கோச்சுப்பாங்க. ஸோ நான் அத செஞ்சுட்டு வந்துர்றேன் டாக்டர். செஞ்சுட்டு வந்துடும். ஸோ நேயர்களே, டாக்டர் சொன்ன கரிசாலை தைலம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்தியரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கரிசாலை தைலம். ஸோ கரிசாலை தைலம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கரிசாலை தைலம் செய்ய தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கரிசலாங்கண்ணி சாறு, கருவேப்பிலை சாறு. ஸோ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. அடுத்ததாக இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ கடாய் நல்லா சூடான உடனே தைலத்துக்கு ஏற்ற அளவில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி அதோட சாறு மட்டும் எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். அதோட கருவேப்பிலை சாறு, அதே மாதிரி தான் கரிசலாங்கண்ணி கீரை சாறு எப்படி எடுத்தோமோ கருவேப்பிலையை வந்து நல்லா தண்ணீர் விட்டு அரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணி அதோட சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த கரிசலாங்கண்ணி சாறு, கருவேப்பிலை சாறு, எண்ணெய் இது மூணுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த தைலம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது எப்போ தெரியும்னா, இந்த தண்ணீரோட அந்த சலசலப்பு நிற்கும்போது தான் நம்ம தைலம் ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம ஒரு சைனாக எடுத்துக்கலாம். ஸோ கரிசலாங்கண்ணி அப்படின்ற இந்த இலை வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி எண்ணெய்க்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்க்காக வந்து கரிசலாங்கண்ணியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இளமையாக இருக்கிறதுக்கு வந்து இந்த கரிசலாங்கண்ணி உதவுது அப்படின்றது நம்ம டாக்டர் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கரிசலாங்கண்ணி கீரையெல்லாம் வந்து இப்போது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்னாடி நாள்லாம் வந்து ரொம்ப குப்பையாக அங்கே இங்கே கரிசலாங்கண்ணி கீரையெல்லாம் கிடைக்கும் தோட்டத்திலே. ஸோ இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம கரிசாலை தைலம் வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த சலசலப்பெல்லாம் நின்று இந்த எண்ணெயே வந்து பச்சை கலரில் மாறிடுச்சு. இந்த ஒரு தருணத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ரெடியான கரிசாலை தைலத்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கரிசாலை தைலம் வந்து இங்கே ரெடி ஆகிருக்கு. ஸோ டாக்டர் சொன்ன இந்த மெத்தட்லேயே நீங்கள் இந்த கரிசாலை தைலத்தை ரெடி பண்ணுங்கள். அண்ட் அவர் கொடுத்த அந்த டிப்ஸ் பிரகாரமே வந்து இதை யூஸ் பண்ணி என்றைக்கும் இளமையாக இருங்க. ஓகே நேர்களே, ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கரிசாலை தைலம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து நம்ம நேயர்களோட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சங்கரலிங்கம் சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவர் வந்து இப்போ புதுசாக ஒரு டயட் மெத்தட் வந்து வந்திருக்கு, பாலியோ டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நைட் டைமில் வந்து எவ்வளோ சிக்கன் வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ சாப்பிட்டா வந்து உங்களுக்கு அதுவே வந்து உங்களுக்கு பாடி ரெடியூஸ் ஆகிடும், ஏன்னா ரைஸ் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த ஒரு பாலியோ டயட் சிஸ்டம் வந்து நம்ம நம்பி அதை ஃபாலோ பண்ணலாமா இல்லையா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். பாலியோ டயட் வந்து நைட்டில் கோழி சாப்பிட்றது மட்டும் கிடையாதுங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. காலையில் அதை சாப்பிடணும், மத்தியானம் இது சாப்பிடணுன்ட்டு இதில் முழுமையான மாமிச உணவுகள் இதில் இருக்குது. ஓகே. பொதுவாக நம்ம சித்தர்களை போய் கேட்டோம் அப்படின்னாச்சுன்னா எந்த உணவு சிறந்த உணவு அப்படிங்கிறத கேட்டோம்னா தாவர உணவுகள் தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை தாண்டி மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு காலத்தில் அந்த மாமிச உணவுகள் எதுக்காக சாப்பிடப்பட்டுச்சு, இப்போ நாம் எதுக்காக அதை தொடரணும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி ரெண்டு விதமாக போகும். மாமிச உணவு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் இந்த பேலியோ டயட் அப்படிங்கிறது வந்து இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. முழுமையாக இப்போ நம்ம வந்து இரவில் சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னாச்சுன்னா நல்ல தரமான அந்த கோழி எங்கே கிடைக்கும். ஓகே. ஒன்று. இதே மாதிரி இந்த மாமிச உணவுகள் அது சார்ந்த உணவுகளை வந்து வலியுறுத்தி
சொல்லக்கூடியவங்க, அதை பின்பற்றக்கூடியவங்களுக்கெல்லாம் சில விதமான வரைமுறைகள் இருக்கு. அந்த வரைமுறைகளுக்கும் இவங்க சொல்லக்கூடிய அந்த பேலியோ டயட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, வித்தியாசமானது. அதனால இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பேலியோ டயட்டை ஃபாலோ பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. ஓகே. முழுமையாக உங்கள் உடம்புக்கு என்ன உணவு ஏற்ற உணவு, என்ன உங்களுடைய உடல் வாகு, பாடி கான்ஸ்டிடியூஷன் என்ன, உங்களுக்கு ஏதாவது அதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, அந்த பிரச்சனைகள், எந்த ஊரில் நீங்கள் வாழ்கிறீங்க, எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது, உங்களுடைய வேலையினுடைய தரம் என்ன, இவ்வளவுத்தையும் கணிச்சு உங்களுக்கு தேவையான உணவுகள், எந்த அளவுக்கு ஊட்டமான உணவுகள், இதையெல்லாம் தெளிவாக சித்தர்கள் வலியுறுத்தி கொடுத்து போயிருக்காங்க. அதில் முக்கியமான கீரை உணவுகள், காய்கறி உணவுகள், பழங்கள், பயிர் வகைகள், இதை தான் முக்கியமாக முதன்மைப்படுத்தி அவங்க சாப்பிட்டாகணும். இது வந்து எல்லா நோய்களுக்கும் பொருந்தும். கேன்சராக இருக்கட்டும், அல்லது டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கட்டும், ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், அல்லது முதியோர்களுக்கு வரக்கூடிய அல்சைமஸ் டிசீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நோய் நிலைகள், பார்க்கின்சன்ஸாக இருக்கட்டும், எந்த மாதிரியான நோய் நிலைகளாக இருந்தாலும் சரி, இந்த 4ல் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் மருந்துகளோடு இணைந்து எந்த விதமான பக்க விளைவுகளையும் உடம்புல ஏற்படுத்தாமல் அந்த மருந்துகளுடைய தரத்தை முழுமையாக உடம்புக்கு கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறதா நாங்க எங்களுடைய அனுபவத்தில் தெரியும். அதனால இது அவ்வளவு உகந்ததாக எங்களுக்கு ஏற்றதாக இல்லை பேலியோ டயட். ஓகே டாக்டர். ஸோ அடுத்ததா வர்ஷினி பெங்களூர்ல இருந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து காஃபி, டீ எல்லாமே சாப்பிடுவாங்களாம். பட் என்னதான் ஒரு ட்ரிங்க் அப்படின்னு போனாலே வந்து அவங்களுக்கு நார்மல் சுகரை விட ஒரு எக்ஸ்ட்ரா சுகர் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலா போட்டாலும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, சுகர் வந்துருமோ அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கு. ஸோ அது உண்மையா இல்லை அப்படி பயப்படணுமா, பயம் இருக்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். சுகர் வந்து ஒயிட் சுகர் போட்டு சாப்பிட்டதுனால சுகர் வரும்ன்றது கிடையாது. ஆனா வேற பல வியாதிகள் வரும். அதனால பொதுவா நம்ம சொல்றது என்னன்னா, ஒயிட் சுகர் கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ஏற்கனவே 1 டீஸ்பூன் போட்டு சாப்பிட்றதே வந்து தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லை 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து 2 மடங்கு கேடு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. டீ அப்படிங்கிறது உருவாகக்கூடிய நாடுகள்ல பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அவங்க பிளாக் டீ தான் குடிக்கிறாங்க. மில்க் ஊற்றி குடிச்சாச்சுன்னா அதுக்கு பேர் மில்க் டீன்றாங்க. இவங்க சொல்ற மாதிரி சுகர் போட்டு சாப்பிட்றத வந்து அதுக்கு பேர் டீ கிடையாது, அதுக்கு பேர் சிரப். ஸோ நாம வந்து சில விதமான டீ அப்படிங்கிறது அவங்கவங்க ஊர்களில் இருக்கக்கூடிய மூலிகைகளை காய்ச்சி குடிக்கக்கூடியது ஒரு பக்குவமா இருந்தது. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் டீ அப்படிங்கிறது, தேநீர் அப்படிங்கிறது மாதிரி இந்த இந்த தேயிலை தான் தேநீரா இருக்கிறது இல்லை. இப்போ மலேசியா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிசை குச்சிங்னு சொல்லுவாங்க, அவங்க ஊர்ல ஒரு தேநீர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல பூனை மீசைன்னு சொல்லுவோம். அந்த பூனை மீசை கீரையை அவங்க தேநீரா பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி சைனால எடுத்துட்டீங்கன்னா வேற வேற மூலிகைகளை போட்டு அவங்க பாட்டில் அடைச்சி வச்சு குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அவங்க ஊர்ல விளையக்கூடிய ஏதாவது ஒரு மூலிகையை காய்ச்சி குடிக்கக்கூடிய பழக்கம் எல்லா ஊர்கள்லையும் இருந்துச்சு. அப்படி வந்து பக்குவமா இருந்து அதுல வந்து நம்ம சுவைக்காக இனிப்பு போடுறது, சுகர் போடுறது, அதுக்கப்புறம் வந்து பால் ஊத்துறதெல்லாம் முழுமையாக உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால ஒயிட் சுகரை முழுமையா நீக்கிடணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் பனை வெல்லம் போட்டு சாப்பிடலாம். ஓகே டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஓகே நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கரிசாலை தைலத்தை பத்தி பார்த்தீங்க. நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, டாக்டர் நிறைய டிப்ஸ் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹெல்த்தியா இருங்க. இதே மாதிரி நாளைக்கும் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.